10 minute cooking. Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெள்ளத்தண்டு கீரை இருக்கு பாத்தீங்களா, அந்த கீரையில போண்டா பண்ண போறோம். வாங்க, சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1 கப் கடலை மாவுல எடுத்துக்கிட்டேன். 1 கப் கடலை மாவுக்கு 10 போண்டா கிடைக்குங்க. 1 கப் கடலை மாவுக்கு 1 ஸ்பூன் அரிசி போதுமானதா இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் சோம்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேங்க. கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்த வேண்டாம், இஞ்சி மட்டும் தட்டி சேர்த்திக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், தண்டுக்கீரை, அந்த வெள்ளைப்பூ வரும் பார்த்திங்களா, அந்த தண்டுக்கீரையோட பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்திருக்கேங்க. கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். ரொம்ப தண்ணியாக சேர்த்தினாலும் எண்ணெய் குடிக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் போண்டா கல் மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இது மாதிரி நம்ம மாவு கரைச்சி வச்சாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுன்னா ஒதுலேயும் போட்டு பார்க்கலாங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு, இப்போ போட்டுக்கலாம் போண்டா. அதாவது உருண்டை பிடிச்சா உருண்டையாகணும். அந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து உருட்டி போட்டுக்கலாம். போண்டா உருண்டை பிடிக்க வேண்டாம், உருட்டி போட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளே சாஃப்டாக நல்லா வேகும். உருண்டையாட்ட பிடிச்சிங்கன்னா உள்ளே வேகாது, அதனால் உருட்டி போட்டுக்கலாங்க. அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ பாருங்கள், போண்டா கலரில் வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது கீரை போண்டா அப்படின்னு. இதுக்கு ஒரு சின்ன சைடிஷ் சொல்கிறேங்க. பச்சை சட்னி அவ்வளோ அருமையாக இருக்கும். கொத்தமல்லி தழை கைப்பிடி அளவு, காற்றுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, கொஞ்சமாக புதினா தழை சேர்த்திட்டு 1/4 எலுமிச்சி மலைச்சாறு, அது கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டுங்க நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. இது பஜ்ஜி போண்டாக்கு சூப்பரான ஒரு நல்ல காம்போங்க. நல்லா இருக்கும் இந்த சட்னியும், பச்சை சட்னி. செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. வெளி மொறுமொறுன்னு உள்ள ஒரு சாஃப்டான போண்டா ரெடி ஆகிடுச்சிங்க. உங்களுக்கு மறக்காமல் இந்த கீரை இருந்துச்சுன்னா செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு பார்க்கலாங்க.